Hello everyone, welcome to Banu Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆட்டு நுரையீரல் வறுவல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இது சாதத்துக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரொம்ப சத்தான ஒரு ரெசிபியும் கூட. வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் இங்க 2 ஆட்டோடைய நுரையீரல் வாங்கி கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கங்க. மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அடுப்பு தீய மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு காரம் ஜாஸ்தியா இருக்கணுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு மிதமான சூட்ல இது 2 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். மிதமான சூட்லயே 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்க வறுக்க வாசனையும் நல்லா வருங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது ஆறட்டுங்க. ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இது கூடவே 7 பல் அளவுக்கு பூண்டை போட்டு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை. அடுப்பு தீய மிதமான சூட்ல வச்சுட்டு இதுல 300 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 3ல இருந்து 4 எடுத்துக்கோங்க. 300 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த கலர்ல இருக்கணும். அப்பதான் நமக்கு கிரேவியும் திக்கா கிடைக்கும். இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறம் இதுல நாம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கழுவி வச்சிருந்த நுரையீரலை இதுல சேர்த்துருங்க. தண்ணியை முழுவதுமா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த வெங்காயத்து கூடயே நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். நுரையீரல்ல பாத்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குங்க. பி விட்டமின் இதுல அதிகமா இருக்கு. ரொம்ப நல்லதுங்க. நம்ம ரெஸ்பிரேட்டரிக்கும் ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். பாருங்க, இப்படி பலூன் மாதிரி வெந்து வந்திருக்கு. இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நுரையீரல் பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டதும் பலூன் மாதிரி ஆயிடும். ஆனா நீங்க குக் பண்ணி முடிச்சோன்னு பாருங்க, அது சுருங்கி ரொம்ப கம்மியாயிடுங்க. இப்ப நாம இதுல மூடிய போட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும்ங்க. நுரையீரல் வேக லேட் ஆகும். ஆல்ரெடி இதுல தண்ணி இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்க்கலங்க. சப்போஸ் தண்ணி இல்லாம இருந்ததுன்னா நீங்க 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. நம்ம போடும் போது எவ்வளோ பலூன் மாதிரி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சுருங்கி ரொம்ப சின்னதா கம்மி ஆயிடுச்சு. நமக்கு நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமே வெந்துடுச்சுங்க. இப்போ நாம இதுல அரைச்சு வச்சிருந்த அந்த பொடியை இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ மூடியை போட்டு மறுபடியும் இதை நாம ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சிடலாம். 10 நிமிஷம் இது லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும்ங்க. நுரையீரல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷத்துலயே வெந்துருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. பாருங்க, மேல அழகா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ நாம இதுல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறு மட்டும் கிளறிடுங்க. இது சாதத்துக்கு, இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கிரேவியா வேணும்னா இந்த சமயத்துல இறக்கிடுங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க இறக்கிடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான ஆட்டு நுரையீரல் வறுவல் நமக்கு ரெடி ஆயாச்சு. கரெக்டா இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் இது ரொம்ப சூப்பராகவே வரும். எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆட்டுடைய நுரையீரலா இருக்கட்டும், போட்டியா இருக்கட்டும், மாசத்துக்கு ஒரு வாட்டி இதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். Thank you for watching.